ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுண்டக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி சின்னதாக சேர்த்து தொக்கு பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 100 கிராம் அளவு சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சுண்டைக்காய் இந்த தொக்கோட 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெல்லம், 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த அளவு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சுற்றி சேர்த்துக்கோங்க. இந்த தொக்கில் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் இடிக்கலாம் இல்லை, அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். கசப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க, கத்திரிக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. வாரம் 2 முறையாவது சுண்டைக்காய் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.